ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ரிப்பீட்டடாக பேச்சு வழக்கில் கேஷுவலாக யூஸ் பண்ண மாதிரியான ஃபார்மேட்ஸ் தான் இப்போ நம்ம ரீசன்ட் டைமில் வீடியோஸில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே தமிழ்லையும் ஹிந்திலையும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான PDF 500+ டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் இது எல்லாமே PDF ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் இந்த PDF எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். ஒவ்வொரு வீடியோவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். PDF ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு சுலபமாக படிக்க முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோஸ் பார்க்கலாம். எதுக்கும் இருக்கட்டும்னு 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் ஐசேஹி அப்படின்னா எதுக்கும் இருக்கட்டும்னு. ஸோ மே அப்படின்னா நான், பஸ் ஐசேஹி எதுக்கும் இருக்கட்டும்னு. 10,000 ரூபாயே 10,000 ரூபாய், ஹசார் அப்படின்னா 10,000. ஸோ 10 அப்படின்னா 10. ஸோ 10,000 ரூபாயே சாத் லே ஆயா எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதா அர்த்தம். ஸோ மே பஸ் ஐசேஹி 10,000 ரூபாயே சாத் லே ஆயா. எதுக்கும் இருக்கட்டும்னா அவங்கள கூப்பிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு, கூப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ பஸ் ஐசேஹி, ஓ அப்படின்னா அவன், பஸ் ஐசேஹி எதுக்கும் இருக்கட்டும்னு. உன்ஹேன் அப்படின்னா அவர்களை, புலா ரஹாஹே கூப்பிட்டுட்டு இருக்கான், இது இப்போ நடந்துகிட்டு இருக்கு, அதனால தான் புலா ரஹாஹே. புலாவோ அப்படின்னா கூப்பிடு, புலா ரஹாஹே அவன் அப்படின்றதுனால ரஹாஹே, அவள் அப்படின்னா புலா ரஹிஹே அப்படின்றது வரும். எதுக்கும் இருக்கட்டும்னு இந்த படிப்பை படித்தேன். ஸோ வேலைக்கு எதுக்காவது யூஸ் ஆகும், வேலைக்கு போகிறதுக்கு எதுக்கும் இருக்கட்டும்னு நான் இந்த கோர்ஸை படித்தேன். மெயின்னே பஸ் ஐசேஹி பேக்கப் கேலியேன்றதை சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லை பஸ் ஐசேஹி அப்படின்றதை படிச்சு சொன்னாலே போதும். ஏ கோர்ஸ் அப்படின்னா இந்த கோர்ஸ், பூரா கர்லியா படித்து முடித்தேன். ஸோ கம்ப்ளீட் பண்ண அப்படின்னா பூரா கர்லியா அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். ஸோ எதுக்கும் இருக்கட்டும்னா அவள் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தா, உஸ்னே அப்ளை பண்ணி இருந்தாங்க, ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம். ஸோ உஸ்னே பஸ் ஐசேஹி ஜாப் கேலியே வேலைக்காக அப்ளை கர்தியா அப்ளை பண்ணி இருந்தாங்க. நாங்கள் ஃப்ளைட்டு லேட் ஆனதுனால எதுக்கும் ஃப்ளைட்டு அதாவது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலை புக் பண்ணியிருந்தோம். எதுக்கும் இருக்கட்டும்னு ஃப்ளைட்டு லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டுன்னு ஒரு ஹோட்டலை புக் பண்ணியிருந்தோம். இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? நாங்கள் இங்கே வந்து ப்ளூரல் ஃபார்ம் தான் பார்க்குறோம், அதனால ஹம்னே அப்படின்னு சொல்லணும். ஹம்னே ஏர்போர்ட் கே பாஸ், ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில், ஏர்போர்ட் கே பாஸ் ஹோட்டல் புக் கர் லியா, கஹீன் ஃப்ளைட் லேட் ஹோனா. ஸோ லேட் நா ஹோனா ஜாயே. ஸோ ஃப்ளைட் லேட் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு கஹீன் ஃப்ளைட் லேட் நா ஹோனா ஜானே, லேட் நா ஹோ ஜாயே அப்படின்னா லேட் ஆச்சுன்னா. ஹம்னே ஏர்போர்ட் கே பாஸ் ஹோட்டல் புக் கர் லியா அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாவது பென்சிலை மறைச்சி வச்சுருந்தா எதுக்கும் இருக்கட்டும்னு டீச்சர் வந்து 2-3 அடிஷ்னல் பென்சில்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பென்சிலை வந்து மறந்து வந்துட்டு இருந்தாங்கன்னா அப்போ தேவைப்படுமேன்னு எதுக்கும் இருக்கட்டும்னா 2-3 பென்சிலை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. டீச்சர் 2 எக்ஸ்ட்ரா பென்சில் லே ஆயா, 2 அப்படின்னா 2, எக்ஸ்ட்ரா பென்சில் அப்படின்னா கூடுதலான பென்சில், லே ஆயா எடுத்துகிட்டு வந்தாங்க. லே ஆயே ரெஸ்பெக்ட் ஃபார்ம் பண்ணுறதுனால தான் லே ஆயே வருது. அவன் அப்படின்னா லே ஆயா, அவள் அப்படின்னா லே ஆயி. கஹீன் கோயி பச்சா பூல் நா கயா ஹோ. ஸோ குழந்தைங்க யாராவது மறந்துட்டாங்கன்னா கஹீன் கோயி பச்சா யாராவது எந்த குழந்தையாவது, கோயி பச்சா பூல்னா ஹோ ஜா ஹோ. ஸோ அப்படின்னா மறந்துட்டாங்கன்னா அப்படின்றது அர்த்தம். ஒரு வேளை மழை வந்துடுமோ அப்படின்னு சொல்கிறதுக்கு கஹீன் பாரிஷ் நா ஆஜாயே. ஸோ கஹீன் நா அப்படின்னா வந்து ஒருவேளை அந்த மாதிரி அச்சப்படுற மாதிரி கேட்கறது. ஸோ ஒருவேளை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஷாயத் அப்படின்னாலும் வந்து மேபி அப்படின்றது அர்த்தம். இங்கே வந்து நடந்துருமோ அப்படின்ற ஒரு இதில் சொல்கிறது, சந்தேகத்தில். ஸோ கஹீன் பாரிஷ்னா ஆஜாயே மழை வந்துடுமோ, ஆஜாயே அப்படின்னா மழை வந்துடுமோ. ஒருவேளை அவன் பொய் சொல்கிறானோ, கஹீன் ஓ ஜூட் தோ நான் போல் ரஹா. ஸோ அவன் அதனால தான் போல் ரஹா பொய் சொல்லிக்கிட்டே இருக்கானோ, கஹீன் ஓ ஜூட் நான் போல் ரஹா. ஒருவேளை அவன் கோவிச்சு போனோன்னு பயமா இருக்கு, கஹீன் ஓ குஸ்ஸா நா ஹோ ஜாயே.
குஸ்ஸா நா ஹோ ஜாயே அப்படின்னா கோவப்பட்டுருவானோ அப்படின்றது அர்த்தம். குஸ்ஸா அப்படின்னா கோவம். கதவை பூட்டு, ஒரு வேளை திருட வந்துட போகிறான். தர்வாசா பந்த் கரோ அப்படின்னா பூட்டு சாத்து அப்படின்றது அர்த்தம். கஹின் சோர்னா ஆ ஜாயே, சோர் அப்படின்னா திருட, நான் ஆ ஜாயே அப்படின்னா திருட வந்துடுவானோ. ஒருவேளை அவங்க இதை மறைச்சி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, ஸோ மறைச்சி வச்சிருக்கிறது வந்து சுப் ரஹோ அப்படின்றத சொல்லுவோம். இங்கே வந்து மறந்திருப்பாங்களோ, கஹின் ஓ ஏ அப்படின்னா அவர்கள், பூல் தோ நா கயே, ஸோ பூல் அப்படின்னா மறதி, பூல் தோ நா கயே மறந்து இருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறது, இந்த ஒரு சந்தேகமாக சொல்கிறது. ஒருவேளை ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆக்சிடென்ட் கஹின் ஆக்சிடென்ட் நா ஹோ ஜாயே, கஹின் ஆக்சிடென்ட் நா ஹோ ஜாயே. ஒருவேளை ஃபோன் கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்கிறதுக்கு கஹின் ஃபோன் கிர்னா ஜாயே, கஹின் ஃபோன் கிர்னா ஜாயே அப்படின்னு கேட்குறதா அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஃபார்மேட்ஸ் இப்போ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன டாபிக் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி பேசிக்லேருந்து ஒரு ஹிந்தியே தெரியாத ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்து வேர்பு, பேசிக் வேர்ட்ஸு, 20 days ஹிந்தி கிளாஸு, 7 days ஹிந்தி கிளாஸுன்ற பிளேலிஸ்ட்லலாம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதிலெல்லாம் நான் ஃபார்மேட்